இரண்டாவது அமல் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கினான். இப்ப நாங்க நினைக்கப்படாது நான் செய்யற அமல் மட்டும்தான் உயர்ந்தது இல்லை. நான் செய்யற அமல் மட்டும் உயர்ந்ததுன்னு ஒரு நாளும் ஆபிதிகள் நினைச்சிடப்படாது. வணக்கசாலிகள் அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு ஆள் தாஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுதுட்டு பாருங்க ஒத்தரும் தொழுறான் இல்ல தாஜ்ஜத், பாருங்க ஒத்தரும் தாஜ்ஜத் தொழுறான் இல்ல. இப்ப நான் செய்யற அமல நான் பெருசா பாக்குறது, மற்றவர் செய்யற அமல கேவலமா பாக்குறது இல்லை. ஒரு மனிதனுடைய கஷ்டம், வீடு கஷ்டம் இருக்குது, தொழில் கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தை போக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சத்த ஃபுர்ஜதன் ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜதன் வ பனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிட்டீங்க, அல்லாஹ் தர்ஜாவை உயர்த்துவான், சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டிடுவான். இரண்டாவது அமல்.